வணக்கம். ஒரு பள்ளிக்கூடத்தில் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் வகுப்பில் டீச்சர் அவர்கள் கட்டுரை எழுத வேண்டும் சொல்லி எல்லோருக்கும் A4 சீட்டு வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த வகுப்பில் கிட்டத்தட்ட 70 மாணவிகள் உள்ளனர். 70 மாணவிகளுக்கும் கட்டுரை நடத்தப்படுகிறது. கட்டுரையின் தலைப்பு, கடவுள் நேரில் வந்தால் என்ன வரம் கேட்பீர்கள்? மீண்டும் சொல்கிறேன், கடவுள் நேரில் வந்தால் என்ன வரம் கேட்பீர்கள் என்று தலைப்பு கொடுக்கப்பட்டது. எல்லாரும் எழுதத் தொடங்கிவிட்டனர். ஆக எத்தனை A4 சீட்னாலும் வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு 2 சீட்டு 3 சீட்டு வாங்குறாங்க. ஏன்னா கட்டுரை 1.5 பக்கம் எழுதலாம், 2 பக்கத்தில் எழுதலாம், 4 பக்கத்தில் எழுதலாம், 5 பக்கத்தில் எழுதலாம். அது அவருடைய விருப்பத்தை பொறுத்து இருக்கிறது. அதனால் எல்லாருமே எழுதி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த 70 மாணவிகளில் டீச்சரது மகன் உள்ளார். அவரும் உள்பட எழுதி கொண்டு இருக்கிறார். ஆக 70 பேரும் எழுதி முடிச்சாச்சு. கையெழுத்து போட்டு சைன் வச்சுட்டு சரி நம்பர் போட்டு கெட்டியாச்சு. வீட்டுக்கு கொண்டு போயாச்சு டீச்சர்ஸ். 2 நாள் கழித்து அந்த எக்ஸாம் பேப்பர் எல்லாத்தையும் திருத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொன்றா பார்த்து படித்து இரவு நேரத்தில் திருத்தி கொண்டிருக்கும்போது ஒரு லெட்டரை மட்டும் பார்த்து, கட்டுரையை பார்த்து அப்படியே மழை அழுதுட்டாங்க. அப்படி தாரையாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க. கணவர் என்னம்மா அழுதுட்டுருக்கிற, உன்னை திட்டிக்கிட்டு எழுதியிருக்கிறாங்களா யாரும்? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கணவர் ஒரு காவல் ஆய்வாளர். அப்போ உடனே கேட்குறாரு, என்ன உன்னை திட்டிக்கிட்டு எழுதிட்டாங்களா யாரும்? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்ட்டு. அப்போ என்னதாம்மா எழுதியிருக்கிறாங்க? இல்லை, ஒரு பையன் எழுதியிருக்கிறான், கடவுள் நேரில் வந்தால் ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனாக நான் பிறக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறான். குறிப்பு என்று போட்டு, ஆண்ட்ராய்டு மொபைலாக இருந்தால் எனது அம்மா எனது அப்பா இருவரும் என்னை கையில் சுமந்து கொண்டே இருப்பார்கள், என்னை பார்த்து கொண்டே இருப்பார்கள் அல்லவா? ஏன் என்ற விளக்கம் கேட்கவும் அவன் மீண்டும் குறிப்பிட்டிருக்கிறான், என்னை என் அம்மா அப்பா தொடுவதும் இல்லை, பார்ப்பதும் இல்லை, பேசுவதும் இல்லை. சாப்பாடு டேபிளில் இருக்குது, ஸ்கூல் பேக்கு அங்கே இருக்குது, ட்ரெஸ்ஸு இங்கே இருக்குது, எல்லாம் எடுத்துக்கோன்னு தான் சொல்கிறாங்களே தவிர என்னை கொஞ்சியதும் இல்லை, பார்ப்பதும் இல்லை, எதுவுமே இல்லை. ஸ்கூல் ஃபீஸு போட வேண்டுமா, கையிலும் கொடுப்பதும் இல்லை. மொபைல் மூலமாகவே சென்ட் ஃபார்வேர்ட் பண்ணி விட்டுருதாங்க. இப்படி எனக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் போகிறது. எனக்கு கொஞ்சி பேசணும், கொஞ்சி சிரிக்கணும் தான் நான் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்தோடனே அப்பா 72 பேருக்கும் ஃபோன் பேசுவார். ஆனால் என்ன சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டார். அந்தளவுக்கு அம்மாவும் சரி அப்பாவும் சரி ஒரே ஆண்ட்ராய்டு மொபைலில் தான் இருக்கிறாங்க. எனக்கும் மிகுந்த மன வேதனையாக இருக்கிறது. ஆக எனது துயரத்தை போக்க இந்த கடவுள் நேரில் வந்தால் ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனாக நான் பிறக்க வேண்டும். அப்படி பிறந்தாவது என்னை என் தாய் தந்தையர்கள் கொஞ்சுவார்கள் அல்லவா, என்னையே பாதுகாத்து கொள்வார்களா? என்னைத்தான் அள்ளி கொஞ்ச முடியவில்லை. நான் மொபைல் ஃபோனாக இருந்தால் என்னையே பார்த்து கொண்டு இருப்பார்கள், என்னையே சுமந்து கொண்டு இருப்பார்கள் அல்லையா? வேதனையுடன் எழுதியதை கூறினார். உடனே நம்ம ஆய்வாளர், காவல் ஆய்வாளர், உடனே கிளம்பு, அட்ரஸ் பாரு, யாரும் பாரு, டக்குன்னு போவோம். இல்லைங்க, எழுதியிருக்கிறதே நம்ம பையன்தாங்க அப்படின்னு சொன்னோடனே சட்டையை போட்டவர் அப்படியே கலத்திட்டு உட்காந்துட்டார் சோஃபாவில். இப்படி தாங்க நடக்குது நாட்டில். இந்த குடும்பம் மட்டும் இல்லை, எல்லா குடும்பமும் இப்படி தான் நடந்துகிட்ருக்குது. ஆக கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க, ஆண்ட்ராய்டு மொபைலை பார்க்குறது கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க. குறைச்சி பிள்ளைகளை பாருங்கள், நல்லபடியாக வளருங்க. பாசம் நேசம்தான் முக்கியம், அதற்கு அப்புறம்தான் மற்றதெல்லாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த விழிப்புணர்வு கதையை உங்களிடம் வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.